பயிற்சிக்கான பரிந்துரைகள். பயிற்சி தொடங்கும் முன் 8 ஆழமான மூச்சுகளை எடுக்கவும். முழுமையாக மூச்சை உள்ளே இழுத்து 2 வினாடிகள் தடுத்து வைத்து இழுத்து முழுமையாக மூச்சை வெளியே விடவும். உங்கள் நுரையீரலில் உள்ள அனைத்து காற்றும் வெளியேறி நீங்கள் மேலும் மூச்சை வெளியே விட முடியாதவரே இழுத்து 2 வினாடிகள் தடுத்து வைத்து மீண்டும் இதை செய்யவும். இது உங்கள் உடலை புதிய தூய காற்றால் நிரப்ப உதவும். இது ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை டைம் அண்டர் டென்ஷன் நுட்பத்தில் பயிற்சி செய்யப்பட உள்ள தசைகளுக்கு கொண்டு செல்ல உதவுகிறது. முதல் பகுதி வெறும் வார்ம் அப் அல்ல, இது பல அடுக்குகளை கொண்ட பயிற்சி முறையின் தொடக்கம். இது முழு உடலுக்கும் நன்மை தரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முதலாவது பகுதியில் 9 அடிப்படை தசை ஹோல்கள் மட்டுமே உள்ளன என்றாலும் உண்மையில் நீங்கள் உடல் நிலையும் அழுத்தத்தின் அளவையும் மாற்றுவதன் மூலம் ஆயிரக்கணக்கான நுண்ணிய மாற்றங்களை கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு வித்தியாசமும் உடலை ஒரு புதிய முறையில் செயல்படுத்துகிறது, புதிய பலமும் கட்டுப்பாடும் அடுக்குதலை திறக்கிறது. உங்கள் பயிற்சியின் இரண்டாவது பகுதியில் விரல்களின் முனைகள் மற்றும் பெருவிரலின் முனைகள் மட்டுமே ஒன்றை ஒன்று தொடுவதை உறுதி செய்யுங்கள். நீங்கள் மடக்கப்பட்ட முழந்தால் நிலைமையில் நிற்கும்போது உங்கள் விரல்களின் முனைகளையும் பெருவிரலையும் ஒன்றாக சேர்த்து ஒரு இணைந்த கை அமைப்பை உருவாக்குங்கள். உங்கள் பெருவிரல்களை உங்கள் சோலார் பிளெக்ஸஸ் அருகே வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் கைகளை உடலுக்கு அருகில் வைத்திருங்கள். உங்கள் நிலையை அவ்வளவு கீழே கொண்டு வாருங்கள். உங்கள் கால்கள் மற்றும் குள்ளூட்களின் பதட்டம் உணரப்பட வேண்டும், ஆனால் அதனால் ஏற்படக்கூடாது. முக்கியமானது சமநிலையுடன் கூடிய கட்டுப்பாட்டும் ஓய்வும் ஆகும். நீங்கள் தசைகளின் பதற்றத்தை வைத்திருக்க முடியும், அதிகமாக இழுத்து பிடிக்காமல் இருக்கும் அந்த ஆரப்பை தேர்ந்தெடுக்கவும். நீங்கள் முன்னேறும் போது இன்னும் கீழே செல்லவும் அதிக நேரம் அந்த நிலையை வைத்திருக்கவும் முடியும். நிலையில் இருக்கும்போது உங்கள் மனதை 3 முக்கியமான புள்ளிகளில் கவனம் செலுத்துங்கள். முதல், விரல்களின் முனைகளில் விழிப்புணர்வு. உங்கள் விரல்களின் மற்றும் பெருவிரல்களின் முனைகள் தொடும் உணர்வை கவனியுங்கள். அந்த நுண்ணிய உணர்வை உணர முயற்சியுங்கள், அவற்றுக்கிடையில் உள்ள இடம் அல்லது காற்றையும் கூட. இரண்டாவது, மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மூன்றாவது, கண். மூக்கு பாலத்தில் உங்கள் உடலில் நுழையும் காற்றை உணருங்கள். உங்கள் கவனத்தை புருவங்களுக்கு இடையில் மூக்கின் நரம்பில் திரட்டி உள்ளே வரும் காற்றின் குளிர்ச்சியை உணருங்கள். மூன்றாவது, தசைகளின் செயல்பாடு. உங்கள் காந்தசிகன் மற்றும் விலூட்ஸ் தசைகளை இருக்கின்றன. உங்கள் மனதை பயன்படுத்தி இந்த பதட்டத்தை முழு பயிற்சி காலமும் வைத்திருங்கள். தயவு செய்து லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் அல்லது கருத்து ஒன்றை விடவும். வரும் சில மாதங்களில் உடனின் பல்வேறு பகுதிகளுக்கான பயிற்சிகள் குறித்த மேலும் வீடியோக்களை நான் சேர்க்கப் போகிறேன். நீங்கள் தயங்காமல் இதில் கலந்து கொள்ளலாம் மற்றும் உங்கள் டைம் அண்டர் டென்ஷன் நுட்பங்களை கருத்துகளில் பகிரலாம். தசைகளை இருக்க பல ஆயிரம் வழிகள் உள்ளன, அதனால் அவற்றை முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள், அது உங்களுக்கு எப்படி வேலை செய்கிறது என்பதை எங்களிடம் சொல்லுங்கள். இப்போதைக்கு விடை பெறுகிறேன். உங்கள் பயிற்சியை அனுபவியுங்கள்.